الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله أما بعد. قال الله تعالى في كلامه القديم: وأمرهم شورى بينهم ومما رزقناهم ينفقون. آمنا بالله صدق الله مولانا العظيم. சங்கைக்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான மேலான பெரியவர்களே, பாசத்திற்குரிய சகோதரர்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நல்வாக்கியங்கள் நிறைந்த உம்மத்துமார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தெளிவான ஒரு அறிவு ஞானங்களை கொடுத்து மற்ற உயிரினங்களை காட்டிலும் அறிவில் சிறந்து விளங்கக்கூடிய மக்களாக நம்மை ஆக்கி படைத்துள்ளார். ஆனாலும் நம்முடைய யோசனைகள், நம்முடைய சிந்தனைகள் சில சமயம் அது தவறான ஒன்றின் பக்கம் சென்று விடுகிறது. ஒரு சரியான முடிவை நாம் எடுக்க முடியாமல், ஒரு சரியான தீர்வை நாம் காண முடியாமல் அப்படியே திணறி நிற்கிறோம், தத்தளித்து நிற்கிறோம். என்ன செய்யலாம்? இப்படி ஒரு பிரச்சனை வந்துவிட்டது, அல்லது நாம் இப்படி ஒரு பெரிய நிகழ்ச்சியை நடத்தியாக வேண்டுமே, எப்படி அதை நிகழ்த்தலாம், எப்படி அதை நடத்தலாம் என்று அப்படியே யோசிக்கிறோம். நமக்கு ஒன்றும் புலப்பட மாட்டேங்குது. இத்தனைக்கும் அல்ஹம்துலில்லாஹ் நாம் எல்லோருமே அல்லாஹ்வால் அறிவு ஞானம் படைக்கப்பட்ட ஒரு படைப்பு, அறிவிலே சிறந்து விளங்கக்கூடிய ஆட்கள். ஆனாலும் நமக்கு ஒரு தீர்வை காண முடியாமல், ஒரு முடிவை நெருங்க முடியாமல் தவிக்கிற போது இஸ்லாம் ஒரு அழகான வழியை நமக்கு காட்டித் தருகிறது. ஒன்று இஸ்திகாரா, படைத்தவரிடத்திலேயே சரணடைந்து அவரிடத்திலே ஹைரை தேடுவது. நமக்கு ஹைர் எது, ஷர் எது, நாம் எடுப்பது நல்ல முடிவா தீய முடிவா, இது லாபத்தை தருமா நஷ்டத்தை தருமா என்றெல்லாம் அப்படியே திணறி நிற்கிற போது, ரப்பே உன்னுடைய கையில் என்ன இருக்குது? ஹைரும் இருக்குது, ஷர்ரும் இருக்குது. நல்லதாகட்டும் தீயதாகட்டும் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்தே வருகிறது என்பது நம்முடைய ஈமானுடைய அம்சங்களில் ஒன்று. அதனால அவரிடத்திலேயே சரணடைகிறது. அல்லாஹ்வே, நீ எனக்கு ஹைரை நாடித்தா. ஏனென்றால் அல்லாஹ் முஃமின்களுக்கு கொடுத்த ஒரு தனி சிறப்பு, முஃமின்களுக்கு நடக்கிற எல்லாமே ஹைர் தான், எதுவுமே ஷர் இல்லை. நமக்கு வர்ற நோய் இருக்கு பாத்தீங்களா, இந்த நோய் நொடிகளும் நமக்கு ஹைர் தான். நமக்கு வியாபாரத்துல நஷ்டம் வருது பாத்தீங்களா, இந்த நஷ்டமும் நமக்கு ஹைர் தான். நம்முடைய குடும்பத்துல நல்ல போயிட்டு குடும்பத்துல ஏதாவது பிரச்சனை வருது பாத்தீங்களா, இதுவும் ஹைர் தான். ஏன்னா முஃமின்களுக்கு அல்லாஹ் எல்லாவற்றையுமே ஹைராக ஆக்கியுள்ளார், அதுக்கு மாற்று கிடையாது. இரண்டாவது, எல்லாமே அல்லாஹ் தஆலாவுடைய விதியின்படி தக்தீரின்படி நடக்கிறது. அதிலையும் நமக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இரண்டுக்கும் இடையில நாம் ஹைரை தேடி, நல்லது நமக்கு எது என்பதை தேடி நாம் அலைகிற போது நமக்கு கிடைக்கக்கூடிய இரண்டு வழிகளில் ஒன்று இஸ்திகாரா, ஹைரை தேடுவது. ஒரு 2 ரக்காயத்து நஃபில் தொழுது ஹதீஸில் வருது. ஹஜ்ரத் சஹாபாக்கள் ஹஜ்ரத் அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு இஸ்திகாராவுடைய தொழுகையை கற்றுத் தந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு 2 ரக்காத்தை நாம் தொழுகிறோம். நஃபிலான தொழுகை. ஒரு இன்டர்வியூக்கு போறோம், அல்லது ஒரு வேலை விஷயமாக போறோம், ஒரு விசா விஷயமாக போறோம். எதுக்கு நம்ம ஒரு காரியத்துக்கு நம்ம புறப்படுகிற போது, ஒரு மெயினான காரியம், அது நம்முடைய லைஃப் முடிவு பண்ணக்கூடிய காரியம் அப்படின்னு வச்சுக்கிறது. அல்லது நம்முடைய மகனுக்கு நாம் ஒரு பெண்ணை பார்க்க போறோம்னு வச்சுக்கிறது. எதுவெல்லாம் நாம் ஒரு பெரிய காரியமாக புறப்படுவோம், அதற்கு முன்பு 2 ரக்காத்து தொழுது விட்டு அல்லாஹ்விடத்தில், அல்லாஹ்வே உன்னிடத்திலேயே ஹைர் இருக்கிறது, உன்னிடத்திலேயே சகல விஷயங்களும் இருக்கிறது, நாங்கள் உன்னிடத்திலே ஹைரை தேடுகிறோம். அல்லாஹும்ம இன்னி அஸ்தகீருக்க, அல்லாஹ்விடத்திலே ஹைரை தேடுகிறோம். நாங்கள் போகக்கூடிய இந்த காரியம் அது ஹைராக இருந்தால் அதை எங்களுக்கு நீ லேசாக்கி கொடு, அதிலே எங்களுக்கு சக்தியை கொடு, அது எங்களுக்கு இலகுவான முறையிலே அமைத்துக் கொடு. ஒருவேளை நாங்கள் போகக்கூடிய இந்த காரியம் எங்களுக்கு ஷர்ராக இருந்தால் அந்த ஷர்ரை எங்களை விட்டு நீக்கிவிடு, அந்த ஷர்ரை விட்டு எங்களை தூரமாக்கிவிடு என்று அழகான கருத்து பொதிந்த ஒரு துஆ ஹதீஸில் வருது. அந்த துஆவை நாம் தொழுத பின்பு ஓதிவிட்டு செல்ல வேண்டும். இது ஒரு வழி, இதுக்கு பேர் இஸ்திகாரா. மற்றொரு வழி உண்டு இஸ்திஷாரா, ஆலோசனை கேட்டு. ஹஜ்ரத் இமாம்
ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி ஒருத்தர் ஆலோசனை கேட்டார். நம்ம பெண் பார்க்க போறோம் அல்லது நம்முடைய மகளுக்கு மாப்பிள்ளை பார்க்க போகிறோம் என்கிற அந்த காரியத்தை முன்னிட்டு பேசுற விஷயம். இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி ஒருத்தர் வந்து கேட்கிறார், என்னுடைய மகளை நான் யாருக்கு கட்டி கொடுப்போம்? அவங்க சொன்னாங்க, ஒரு இறையச்சமுள்ள மனிதருக்கு கட்டி கொடுப்போம். ஏன்னா அவர் உன்னுடைய மகளின் மீது பிரியம் வைத்தால் நல்ல முறையில் அவரை அந்த மகளை வைத்து காப்பாற்றுவார். ஒருவேளை உன்னுடைய மகளின் மீது அவருக்கு ஒரு வெறுப்பு ஏற்பட்டால், மனக்கசப்பு ஏற்பட்டாலும் அவர் அநீதம் செய்ய மாட்டார் அந்த மகளுக்கு அப்படின்னு ஹஜ்ரத் இமாம் ஹசன் பஸ்ரி ஒரு ஆலோசனை கொடுத்தார். அப்போ ஆலோசனை கேட்பது என்பது இரண்டாவது வழி. நம்முடைய காரியங்கள் சக்சஸ்ஃபுல்லாக ஆகுவதற்கு நாம் எடுக்கக்கூடிய அடுத்த கட்ட நகர்வு என்னன்னு சொன்னா ஆலோசனை கேட்போம். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல காரியங்களை ஆலோசனையின் அடிப்படையில் செய்திருக்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், இன்று ஓதிய வசனம் தான், வஅம்ருஹும் ஷூரா பைனஹும், சஹாபாக்களின் காரியங்கள் யாவும் அவர்களுக்கு மத்தியில் ஆலோசனை செய்யப்பட்டு வெளிவந்தது. அல்லாஹ் சொல்றான். சரி, சஹாபாக்கள் ஆலோசனை செய்யறாங்கன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆலோசனை செய்யணும், அல்லாஹ்வுடைய வஹி வந்திருக்கிறது. அருமை நாயகத்திற்கு அல்லாஹ் தஆலா எல்லோருடைய கல்வி ஞானங்களையும் சேர்த்து கொடுத்துள்ளான். அப்படி இருக்க அவங்க ஆலோசனை செய்யணும், அல்லாஹ் உம்மத்திற்கு கற்றுத் தருகிறான். மாணவியே ஆலோசனை செய்கிற போது மக்களாகி நீங்கள் ஆலோசனை விட்டு நீங்கி விடாதீங்க. 4 பேர்த்த கேளு, அந்த துறை சார்ந்த நபர்கள்ட்ட கேட்கணும். நம்ம என்ன துறையில் வியாபாரம் என்று எடுத்துக்கொண்டால் அதுல ஏற்கனவே கதை கண்ட மக்களிடத்துல போய் இந்த மாதிரி நான் இப்படி பிசினஸ் பண்ணலாம் இருக்கேன், இதுக்கு நான் என்ன செய்யணும், இது எனக்கு சூட் ஆகுமா, ஏன்னா இவங்களை பத்தி தெரியும் அவங்களுக்கு. அப்போ துறை சார்ந்த நபர்களிடத்தில் ஆலோசனை செய்வது. இரண்டாவது விஷயம், இந்த எதுவெல்லாம் ஃபர்து எதுவெல்லாம் ஹராமு என்று ஹலால் ஹராம் முடிவாயிடுச்சு பாத்தீங்களா, அல்லாஹ்வால சொல்லப்பட்டுச்சு பாத்தீங்களா, அல்லாஹ் அவங்க ரசூல் நமக்கு டிசைன் பண்ணி சொல்லிட்டாங்கல்ல, இதுல போய் ஆலோசனை செஞ்சுட்டு கூடாது. நான் வந்து தொடலாமான்னு பாக்குறேன், ஷாபான்ல தொடட்டுமா ரமலான்ல தொடட்டுமா, இந்த ஆலோசனை தப்பு, இது செய்யவே கூட. அல்லாஹ் வந்து பருவ வயதை அடைந்ததிலிருந்து கபருக்கு போறவருக்கு தொழும்படி சொல்லிட்டான். இதுக்கப்புறம் நீங்க போய் 4 பேர்த்த எனக்கு ஒரு இன்னைக்கு நாளைக்கு ஆரம்பிக்கலாமா அல்லது அடுத்த வாரத்துல இந்த மஷூரா கேட்பது என்பது பரலான காரியங்களிலோ அல்லது எது தடுக்கப்பட்டுச்சோ அந்த விஷயத்தை விட்டு நீங்கி இருக்கும் விஷயத்துல நாம் ஆலோசனை கேட்கக்கூடாது. வமாகானலி முஃமினின் வலா முஃமினத்தின் இதா கதல்லாஹு ரசூலுஹு அம்ரன் அன் யகூன லஹுல் ഖിയറத்து மின் அம்ரி. அல்லாஹ்வும் ரசூலும் ஒரு விஷயத்தை முடிவு செய்த பிறகு எந்த முஃமினான ஆணும் எந்த முஃமினான பெண்ணும் அது விஷயத்திலே ஒரு ஆலோசனையோ ஒரு இஷ்டம் எடுப்பதோ அனுமதி இல்லை. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆலோசனை கேட்டிருக்கிறார்கள், சஹாபாக்கள் ஆலோசனை கேட்டு எதுவும் செய்திருக்கிறார்கள். என்ன காரணம்? உம்மத்தின் கடைசி கட்ட மக்கள் வருகிற வரை அவர்கள் தங்களுடைய காரியங்களின் போது தங்களுடைய அந்த பிரச்சனைகளின் போது யாருக்காவது 4 விஷயத்தை கேட்கணும். ஆலோசனை கேட்பதற்கு வயதிலே மூத்தவராக இருக்கணும் என்பது அவசியம் இல்லை, அந்த துறை சார்ந்த நபராக இருக்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய அந்த ஒரு சப்ஜெக்ட் வந்தபோது, அவர்கள் மீது ஒரு இட்டு கட்டக்கூடிய நிகழ்ச்சி வந்தபோது, ஒரு இஷ்யூ வந்தபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலேயும் உஸாமத் இப்னு ஸைத் இடத்திலேயும் அவர்கள் ஆலோசனை கேட்டார்கள். உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு 2 பேருமே யாருங்க? நாயகத்தினுடைய மகன் மற்றும் பேரனுடைய தேர்தல் உள்ளவர். அலி ரலியல்லாஹு அன்ஹு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுக்கு உடன்பிறவான் தம்பி. கிட்டத்தட்ட நாயகத்திலிருந்து வளர்ந்தாங்க 10 வயசுல இருந்து. அதே மாதிரி உஸாமத் இப்னு ஸைத் வந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களால் எடுத்து வளர்க்கப்பட்ட ஒரு மகனுடைய மகன், ஒரு பேரனுடைய ஸ்டேஜ். அப்போ தனக்கு மகன் தனக்கு பேரன் என்கிற அந்த நிலையில் உள்ள 2 சஹாபிகளுக்கு ஆலோசனை கேட்கிறாங்க. என்ன புரியுது? ஆலோசனை கேட்பதற்கு நாம நம்மை விட வயதிலே மூத்தவரை தேடணும் விஷயம் இல்லை. அந்த துறை சார்ந்த விளக்கங்கள் தெரிந்திருந்தால், மார்க்கம் சார்ந்த விஷயங்களாக இருந்தால் மார்க்க அறிஞர்களிடத்தில் ஆலோசனை கேட்கலாம். அது என்ன மார்க்கம் சார்ந்த விஷயம் வந்து சந்தேகத்திற்கான பதிலும் எடுத்துக் கொள்ளலாம், அல்லது வேற ஏதேனும் நான் சொன்ன இந்த மாப்பிள்ளை பார்க்கிறது பொண்ணு பார்க்கிறது இது விஷயமாக இருந்தாலும் முக்கியம். மொத்தத்துல நம்முடைய காரியங்கள் அது எப்ப நமக்கு முடிவு எடுக்க முடியாமல் தடுமாறும், எல்லா விஷயத்திலையும் அல்ல, எது நமக்கு ஒரு முடிவு தெரிய முடியாமல் இருப்போம் அதில் அந்த துறை சார்ந்த மக்களிடத்தில் ஆலோசனை கேட்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய குர்ஆனிலே நமக்கு என்ன ஆலோசனைகளை தந்திருக்கிறார். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் எப்படி அவர்கள் ஆலோசனையை மேற்கொண்டு
கொண்டு காரியங்களை நகர்த்தினார்களோ அதே போல நாமும் நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வும் ரசூலும் சொன்னது போல வாழக்கூடிய தௌஃபீகை அல்லாஹ் நமக்கு தந்தருவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.